ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்போகிறோம் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பத்ரபாபுவோட விருப்பத்துக்கு மாறாக நம்முடைய மல்லி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அண்ணனோட மரியாதை எல்லாமே என்னுடைய நிச்சயதார்த்தத்தில் தான் இருக்காண்டி, அதனால் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வெளிப்படையாக அந்த விஷயத்தை சொன்னாலே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவும் நம்முடைய விஜய் சாரும் மறக்க முடியாத மனசுக்குள்ளே அவ்வளோ கவலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகு எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டி மல்லி எப்போவுமே விஜய் கூட மட்டும்தான் சேரணும், இந்த காசு இல்லாதவங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அரவிந்துமே ரொம்பவுமே நல்லா அங்கே இருந்தாலுமே நம்மளுடைய விஜய் கூட நம்மளுடைய மல்லி வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்ம வெண்பாவும் நம்மளுடைய விஜய் சார் நல்லாவே பார்த்துக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நாகு பார்த்திங்கன்னா பணமும் நம்மளுடைய நாவுக்கு தேவைப்படுது, வசதியாக வாழணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்து கையில் ஒரு கவரில் ஒரு ஃபோட்டோ போட்டு இதை ஐயர் கையில் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய அரவிந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ அந்த கவரை வாங்கிட்டு போகிறாருங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய அப்படி என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தாங்க அவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நம்மக்கிட்ட சும்மா குழந்தைய பார்த்துட்டு கேர்டேக்கராக தான் போனதாக பத்ரபாபு சொன்னார். இது என்ன விஜய் சாருக்கும் மல்லிக்கு கல்யாணமே நடந்திருக்கு, என்ன கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அரவிந்த் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்மளுடைய அரவிந்த் போயிட்டு பத்ரபாபு கையில் பேசுகிறாங்க. இப்படி தான் என்ன சார் என் கையில் நல்லா விளையாடிட்டு இருக்கீங்களா போய் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நான் என்ன மாப்பிள்ள போய் சொன்னேன், எல்லா உண்மையும் நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய பத்ரபாபு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இன்னொரு உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி எதுவும் மறைக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. மல்லிக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஆனால் நீங்கள் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பத்ரபாபு மாப்பிள்ளை இதெல்லாம் எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாகு கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவங்களுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாத முழிக்கிறாங்க. நம்மளுடைய பத்ரபாபு இந்த டைமில் நான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாகு சொல்லிட்டாங்களா. பத்ரபாபு பார்த்திங்கன்னா நாகு சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மல்லி இது என்னன்னு எனக்கு இப்போ உண்மை தெரியலனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி நீ இப்போ உண்மையை சொன்னால் நான் கண்டிப்பாக ஒன்றை நீ உயிரோடே பார்க்க முடியாது அப்படின்ற சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு போலி கல்யாணம், அவர் எனக்கு தாலி கட்டலை, எனக்கு நானே கட்டிக்கிட்டேன், வேணா அந்த வெண்பா குழந்தைய காப்பாற்றணும், இல்லைனா அந்த ராட்சசி கையில் போயிட்டு அந்த குழந்தை மாட்டியிருக்கும், நான் இப்போ அவருக்கு ஒய்ஃபை நடிச்சதுனால கோர்ட்டில் இந்த குழந்தை விஜய் சார்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க, இல்லைனா விஜய் சாரை விட்டு இந்த குழந்தை போயிருக்கோம், அதுக்காக தான் இப்படி நடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.